ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு 1 வீக்காக நம்ம சேனலில் வந்துட்டு இந்த காய்கறிக்குண்டான எந்த அப்டேட்டும் இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்னென்னா, நமக்குண்டான காய்கறி வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். அதாவது கீரை வகைகளும் சரி, உருளைக்கிழங்கும் சரி, அது வெட்டின காம்பெலாம் கொஞ்சம் தழுத்து ரெண்டாவது வந்து வளர்ந்துருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டாவது ஃபுல்லாமே கீரை வகைகள்லாம் வந்துருச்சு ஃபுல்லாமே வந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தக்காளி பூ போட்டிருந்துன்னு சொன்னோம்ல வந்து, அந்த தக்காளி இது எல்லாமே தக்காளி தாங்க. எவ்வளோ வந்து வந்திருக்கு பாருங்கள், இது எல்லாமே தக்காளி தான் வந்து. இந்த தக்காளி எல்லாமே வந்து இப்போ பூ போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூ போட்ட இடத்துல இப்போ வந்து காயும் போட்டுடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 தக்காளி இப்போ வரைக்கும் வந்திருக்கு. உள்ளக்கு ஏதாவது தக்காளி வந்திருக்கா இன்னும் தெரியலை, ஆனால் நிறைய செடி வந்துடுச்சு. சரிங்களா? ஏகப்படுத்த செடி ஃபுல்லாமே பூ போட்டுடுச்சு. சின்ன சின்ன கன்றாக இருந்தது வந்து இப்போ எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். வந்து அதுமாதிரி உருளைக்கிழங்கு என்னன்னு தெரியல. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதோட லைஃபு. அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் கழிச்சே உள்ளே வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கணும். நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோமா எனக்கு தெரியல. அதனால் அது வாடிடுச்சு பாருங்கள் எல்லாமே. இல்லைன்னா தண்ணி சரியாக போகலையா, எல்லா தண்ணியுமே வந்து இந்த தக்காளி செடியை உறிஞ்சிடுறா என்னன்னு தெரியல. வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்குண்டான ரிசல்ட்டை பார்ப்போம். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் நிறைய கொடி வகைகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது அவரைக்காய் வந்து சின்னதாக வந்து பூ போட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து பச்சை மிளகாலாம் வந்து பதிலாக இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாவக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாவக்காய். அது மட்டும் இல்லாமல் உள்ளக்கையும் பாவக்காய் வளர்ந்துருக்கு. பாவக்காய் நிறைய கொடி வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒன்று வளர்ந்துருக்கு, இந்த ஒன்று வளர்ந்துருக்கு. இங்கேயும் அப்படி தான். அதே மாதிரி பாருங்கள், உள்ளக்கெல்லாம் நிறைய மிளகா வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மிளகா தான் இந்த இடம். அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்கள் நிறைய மிளகா வந்துருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே தனித்தனியாக இனி எடுத்து வைக்க வேண்டி இருக்கும். அது வச்சாதான் நமக்கு அதுக்குலாம் ரிசல்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு கொடி தான். அது காய் போடும்போது தான் இது பாவைக்கான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது எவ்வளோ ஹைட்டு வந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காலாம் நல்லாவே முருங்கைக்காய் போட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. பாருங்கள், முருங்கைக்காயில் நல்லா முருங்காய் போட ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஒரு பெரிய முருங்கைக்காயும் கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நாளைக்கு நம்ம இதை அறுவடை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில வேலைகள்லாம் இதில் இருக்குது. அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.